திருப்பூர் மாவட்டத்தில் ராங்கால் சவகாசத்தால் பணம் நகை இழந்து மோசடிக்காலான நகைக்கடை அதிபர் அளித்த புகாரின் பேரில் கல்லூரி மாணவி உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ஜெகதீசனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மகனுடன் வசித்து வந்துள்ளார். இவர் போலீசில் அளித்துள்ள புகார்தான் பரபரப்பை கிளப்பியுள்ளது. சமீபத்தில் இவரது செல்போனுக்கு யாரோ ஒருவர் மிஸ்டு கால் கொடுத்ததாகவும் ராங் கால் என நினைக்கும் போது அடுத்த 2 நாட்களில் கிருத்திகா என்பவர் மீண்டும் தொடர்பு கொண்டு தான் ஒரு கல்லூரி மாணவி, தனக்கு பெற்றோர் இல்லை என அறிமுகமானதாக கூறியுள்ளார். பின்னர் இருவரும் நன்கு பேசி பழகியதாகவும் ஒரு கட்டத்தில் தனிமையில் சந்திக்கலாம் என கிருத்திகா கூறியதை கேட்டு பெருமாநல்லூர் தட்டாங்குட்டை பகுதிக்கு சென்றதாகவும் ஜெகதீசன் கூறியுள்ளார். இருவரும் வீட்டிற்குள் போய் உல்லாசமாக இருக்க நினைத்தபோது திடீரென 2 பேர் கதவை உடைத்து உள்ளே வந்து வீடியோ எடுத்து தன்னை மிரட்டியதோடு கழுத்தில் அணிந்திருந்த 2 பவுன் நகை மற்றும் தன்னிடமிருந்த 2,10,000 ரூபாயை பறித்துச் சென்றதாக போலீசில் குமுறியுள்ளார். இதனையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் கல்லூரி மாணவி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த 6 பேர் கும்பலை கைது செய்தனர். விசாரணையில் ஜெகதீசனின் நகைக்கடை விளம்பரத்தில் அவரது நம்பரை எடுத்து ஏமாற்றியதும் இதேபோல பல இடங்களில் மோசடி செய்ததும் தெரியவந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.